இன்றைக்கு அகில உலக மாதவிடாய் சுகாதார தினம் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த அகில உலக மாதவிடாய் தினம் அப்படி ஒரு தினம் இன்னைக்கு உலகமெங்கும் கொண்டாடப்படு அப்படின்னாலே மாதவிடாய் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுதுங்கிறது அர்த்தம். இந்த மாதவிடாய் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீட்டு என்ற பெயரால பெண்களையும் பெண் குழந்தைகளையும் ஒதுக்கி வைக்கிறதும் அவர்களை தொடக்கூடாதவர்களாகவும் மாற்றிட்டு இருக்கு. மத ரீதியாக பார்க்கும்போது தான் இந்த தீட்டு அப்படிங்கிற ஒரு பேரால பெண்கள் மாதவிடாய் காலங்களில் நிறைய கொடுமைக்கு ஆளாகிறாங்க. இந்த மாதவிடாய் சுகாதாரம்ங்கிறது ஒவ்வொரு அரசாங்கமும் பெண்கள் மீது அக்கறை உள்ள அரசாங்கம் பெண்களின் இந்த மாதவிடாய் ஒரு இயற்கையானது என்று உலக மக்களுக்கு பொதுமக்களுக்கும் அறியப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த மாதவிடாய் சுகாதாரம் என்பது ரொம்ப ஒரு கேள்விக்குறிய அமைந்துட்டு இருக்கு. அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கெதி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய தொத்து நோய்க்கு ஆளாகக்கூடிய நிலையில இன்னைக்கு மாதவிடாய் வந்துட்டு இருக்கு. அந்த அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இதுல நிறைய கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லை, ஃப்ரீயா நாப்கின் கொடுக்கணும், அதெல்லாம் சானிட்டரி பேட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளுக்கும் அது கிடைக்கிறது இல்லை. டீச்சர்ஸ் அவங்க காசை போட்டு வாங்கி கொடுக்கறதா சொல்றாங்க. அதனால அனைத்து அந்த வயதுக்குள்ள இருக்கும் பெண்களுக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் ரேஷன் கடை மூலமாகவோ அல்லது சத்துணவு கூடங்கள் மையமாகவோ அல்லது அரசு பள்ளிகள் மூலமாகவோ சிறந்த ரீயூசபிள் அதுபோல் டிஸ்போசபிள் ஆன நல்ல தரமான ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இன்னைய பெண்கள் தான் நாளைய அம்மாங்களை வரக்கூடியாங்க. இன்னைக்கு நிறைய தொத்து நோய்கள் பிள்ளைங்களுக்கு இதனால வந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு தொத்து நோய் வர்றது நாளைக்கு அது கர்ப்பப்பையை அஃபெக்ட் பண்ணலாம். அது இன்னைக்கு யூட்ரஸ் கேன்சருங்கிறது நிறைய பெண்கள் உயிரை பலி கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். இப்போ அரசாங்கம் இதுக்கு வழிவகை செய்யணும். அது போக இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்ச்சி ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய கொடுக்கணும். பாடத்திட்டங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களையும் கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி தான் இந்த பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் ஸ்நேகிதிங்கிற அமைப்பு மூலமாக இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்நேகிதி அமைப்பு 4 மாவட்டங்களில் இப்போ ஒரு 60 தொண்டு நிறுவனம் மூலம் செயல்பட்டு இருக்கிறோம். இது அரசாங்கத்திட்ட இந்த குழந்தைங்களுக்கு பாலியல் இனப்பெருக்க சுகாதார ஆரோக்கியம் பற்றிய ஒரு பாலிசி லெவலில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு தான் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதவிடாய் தினத்தில் நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ளது என்ன அப்படின்னா, அனைத்து குழந்தைங்களுக்கும் ஃப்ரீ சானிட்டரி நாப்கின், அதாவது குவாலிட்டியாக ரீயூசபிளாக ஒரு சானிட்டரி நாப்கின் கிடைக்கணும். பள்ளிக்கூடங்களில் இந்த டாய்லெட்டில் எவ்ரிடே அதை அப்புறப்படுத்துறதுக்கு வசதி இருக்கணும். நல்ல சுகாதாரமாக தண்ணி வசதியாக நல்ல ஆரோக்கியமான ஒரு கழிவறைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகளுக்காக ஏற்படுத்தி கொடுத்தவும் இந்த அரசை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.